வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இணைப்பு சாலையை உடனடியாக அமைக்க வேண்டும் என பத்மநேரி மற்றும் வடமலை சமுத்திர பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஆல்வின், வணக்கம். பச்சை ஆற்றின் நடுவே இந்த பாலம் சேதமடைந்திருக்கிறது. இதனால மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? திருநெல்வேலி மாவட்டம் களக்காடுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பத்மநேரி என்ற கிராமத்தை வடமலை சமுத்திரம், அதே போன்று தென்கரை, அதே போன்று கேசவநேரி, கீழ கேசவநேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலமானது களக்காடில் இருக்கக்கூடிய இந்த பச்சையாற்றினுடைய குறுக்கே கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியில் தற்பொழுது நாம் பார்க்கலாம், இந்த பாலமானது கடந்த 2 மாதங்களாக பெய்த அந்த தொடர் கனமழையினுடைய காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை தற்பொழுது நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ பல கிலோமீட்டர் சுற்றி இந்த பாலம் இருந்தால் மிக எளிமையாக தங்களுடைய ஒரு தொடர்பு என்பது இருக்கும். குறிப்பாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பத்மநேரி என்ற கிராமத்திற்கு தான் செல்ல வேண்டும். வடமலை சமுத்திரம், அதே போன்று தென்கரை, கேசவநேரி, கீழ கேசவநேரி உள்ளிட்ட பகுதி மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த பத்மநேரி இந்த கிராமத்திற்கு வர வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிலையில் எளிமையாக ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம் என்பது இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பதனுடைய காரணமாக தங்களுடைய தொடர்பு என்பது மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாலத்தை சீரமைத்து தர இந்த தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த பாலம் என்பது 2 லட்சம் செலவில் இந்த பகுதி மக்களால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து நிதியானது திரட்டப்பட்டு இந்த பொதுமக்களாலே இந்த பாலம் என்பது கட்டப்பட்டு இருக்கிறது. ஏறத்தாழ பல ஆண்டுகளாக அரசியல் கட்சிகளிடமும் சரி, அதே போன்று அதிகாரிகளிடமும் அரசிடமும் பல்வேறு கோரிக்கை இந்த பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் இந்த பகுதியில் இந்த பாலத்தை இந்த பகுதி கிராம மக்களே சேர்ந்து கட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இப்பொழுது இந்த பாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பினால் மக்களுக்கு எந்த அளவிற்கான பாதிப்பு இருக்கிறது என்பதை இந்த கிராம மக்களிடமே கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். தற்பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குது? இந்த பாலத்தினுடைய பிரச்சனை எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு? இது பல ஆண்டு காலமாக இருந்துகிட்டு இருக்கிறது. எனக்கு பத்மநேரி மற்றும் பக்கத்து ஊர் அனைத்து கிராமங்களும் சேர்ந்து பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு களக்காடு பக்கம் கிராமங்களுக்கு போனோம்னா பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் நீண்ட நாட்களாக அரசாங்கத்திடம் மற்றும் அரசியல்வாதிகளும் கோரிக்கை வச்சோம். சொல்லப்போனால் இப்பொழுது எர்ணாவூர் நாராயணன் அவர்களுடைய காலில் உருந்து கூட நாங்கள் கும்பிட்டு கேட்டோம், அது சம்மந்தம் செய்தோன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்புறம் நாங்களே எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நிதி திரட்டி 2 லட்ச ரூபா செலவில் பாலம் கட்டினோம். பாலம் கட்டி சீரும் சிறப்பாக ஆட்கள் நடமாடி கொண்டிருந்தேன். அதன் பிறகு பெய்த கனமழையின் காரணமாக தமிழ்நாடே வெள்ளத்தில் மூழ்கியது. அதுபோல் எங்களோட ஊரும் அதிக வெள்ளத்தில் சேதமடைந்து கொண்டிருந்தது. சேதமடைந்ததுக்கு அப்புறம் இந்த தேசிய ஊரக வேலை பாலம் முன்ஜையில் பக்கத்தில் போட்ட மண் மட்டும் சேதமாகிட்டு அதில் உள்ள மண்ணை சீர் செய்வதற்காக அரசாங்கத்திடம் பலமுறை கோரிக்கை வச்சோம். அதாவது வேறு ரொம்ப ஒன்று அவங்கக்கிட்ட கேட்கலாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மட்டும் இதில் செய்யுங்க விடுங்கன்னு சொன்னோம். அவங்க இது டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தட்டி கழிக்க உண்டான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சா அவங்க செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் நினச்சா அதை டவுன் பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லி இதை ஏமாத்தாங்க. ஆனால் இது தேசிய ஊரக வேலைங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது, ஜென்ரல் கவர்மெண்ட் வேலை எங்கேனாலும் விடலாம்ங்கிறது உண்டு. அது இவங்க செய்கிறதில்ல. அது போக இப்போ நாங்கள் நாளைக்கு இப்போ கலெக்டர்கிட்ட 2 மனு, சப்ளைட்டர் 2 மனு, வீடியோவுக்கு 1 மனு, எல்லா மனும் கொடுத்தோம். அவங்க என்னடான்னா என்னுடைய நிர்வாகத்தின் கீழே வரல, என்னுடைய நிர்வாகத்தின் கீழே 10 மனு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு. இப்போ ஆகையால் எங்களால் ஒன்றும் செய்ய தெரியாத வழிகளால் ரோட்டில் நாளைக்கு சாலை மறியல் செய்யலாம் என்று இருக்கிறோம். அதை சாலை மறியல் தெரிஞ்சதுக்கப்புறம் அனைத்து அதிகாரிகளும் வந்தார்கள். வந்ததுக்கப்புறம் அவர்கள் அங்கே இங்கே தாலுகா ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி எங்களை அழைக்கிறாங்க. நாங்கள் அங்கங்கே போகிறது எங்கள்கிட்ட பணம் வசதியும் கிடையாது. அதனால் இப்போ நாளைக்கு நீங்கள் இதை மீறி செஞ்சால் நாங்கள் நாளைக்கு அரெஸ்ட் பண்ண கூட செய்ய வேண்டும் சொல்லி எங்களை மிரட்டுகின்றனர். தற்பொழுது இந்த கிராம மக்கள் தெரிவித்த அவர்களுடைய வேதனைகளை கேட்டிருப்போம். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு பல கிராமங்களினுடைய இணைப்பாக இருக்கக்கூடிய இந்த பாலம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. தங்களால் ஒரு தொடர்பு என்பதும் துண்டிக்கப்பட்டிருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பாலத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த கிராம மாணவர்களிடம் கேட்கலாம். உங்களுக்கு இந்த பாலம் இல்லாததனுடைய காரணமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது? நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? இந்த பாலத்தினால எவ்வளோ ஈஸியாக நீங்கள் போகலாம்? இந்த பாலம் இல்லாதனால எவ்வளோ தூரம் சுற்றி போகிறீங்க? நான் மீரானியா ஸ்கூல் படிக்கேன். எனக்கு இந்த பாலம் கட்டினதுனால நான் தினம் போயிடுவேன். இப்போ வெள்ளம் வந்ததுனால பாலம் இடிஞ்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 கிலோமீட்டர் சுற்றி தான் போகிறோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. பாலத்தை சீக்கிரம் சரி பண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாணவர் கூறிய கருத்துக்களையும் கேட்டிருப்போம். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த பாலம் இருந்தது என்று சொன்னால் 1 கிலோமீட்டர் எளிதாக கடந்து அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து பேருந்து ஏறி தங்களுடைய கல்வி நிலையங்களுக்கு மிக எளிதாக சென்று விடலாம். ஆனால் இந்த பாலம் தற்பொழுது மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருப்பதனுடைய காரணமாக ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் சுற்றி தங்களால் இந்த கல்வி நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை இன்று ஏற்பட்டிருப்பதாக இந்த பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி.
ஆல்வின், நீங்க அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க பல முறை புகார் தெரிவித்தும் எந்த மாதிரியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே சார் ஆட்சியர், அதே போன்று மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் என பல்வேறு முக்கிய தலைவர்களிடமும் தங்களுடைய கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை அவர்களிடம் சொல்லிய பிறகும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியினுடைய மக்கள் தற்பொழுது தெரிவிக்க வேண்டிய கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பாலத்தை முறையாக மீண்டும் அரசு சார்பில் செய்து தரவில்லை என்று சொன்னால் மறியல் போராட்டம் நடத்துவதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மறியல் போராட்டம் நாளையே நடத்தப்படும் என்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். என்று சொன்னால் நீண்ட காலமாக இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். ஒரு சிறிய அளவிலான பாலத்தை கூட அரசு செய்து தராதது தங்களுடைய போக்குவரத்திற்கும் தங்களுடைய அன்றாட நிகழ்வுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வகையில் அமைவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே நாளைய தினம் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. ஆல்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.